தற்போதைய அண்மை செய்தி. சியன்விளை பேரூராட்சியில் சபாநாயகர் அப்பாவு காரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், மக்கள் காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த என்ன காரணம்? வணக்கம் ஷியாம். நெல்லை மாவட்டம் திசின்விளையில் 423 கோடி திட்ட மதிப்பீட்டில் 12,000 வீடுகளுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வீட்டு இணைப்பு திட்டம் வழங்குவதற்காக சபாநாயகர் அப்பா திசின்விளை பேரூராட்சிக்கு வருகை தந்திருந்தார். அப்போது திசின்விளை பேரூராட்சி தலைவர் ஜான்சி ராணி தலைமையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இவர்களை கடந்து சென்ற சபாநாயகர் அப்பாவு வாகனம் திசின்விளை பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றது. அப்போது அப்பாவு அவர்களின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்த பொதுமக்கள் அப்பாவு அவர்களை சூழ்ந்து கொண்டு சபாநாயகருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திசின்விளை பகுதியில் 40% கூட நிறைவடையாத திட்டத்திற்கு விளம்பரம் தேடி சபாநாயகர் வருகிறார் எனவும், மேலும் முறையாக குடிநீர் வழங்கவில்லை எனவும் திசின்விளையை புறக்கணிப்பதாகவும் கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு கிளம்பிய சபாநாயகர் அப்பா அவர்களின் காரை மறித்து பின்தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எதிர்ப்புகளுக்கு இடையே குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை தூக்கி வைக்க சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு திசின்விளை அருகே குடிநீர் இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அப்பாவு 3 மாதங்களில் திட்டம் முடிவடையும் எனவும் இத்திட்டத்தின் பயன்கள் குறித்தும் விளக்கி பேசினார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.